ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாய்ப்பால் பற்றியும் தாய்ப்பாலுடைய நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். பால் அல்லது தாயின் பால் என்று சொல்லுவாங்க. இது மனித பெண்ணின் மார்பகத்தில் அமைந்துள்ள பால் சுரப்பிகளின் உற்பத்தி செய்யப்படும் பால் என்று சொல்கிறாங்க. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துக்கான முதன்மை ஆதாரமாக இந்த தாய்ப்பால் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்ப்பாலுடைய நன்மைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தாய்ப்பாலில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தாய்ப்பாலில் கொழுப்பு மற்றும் மாறக்கூடிய தாதுக்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க, மினரல்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயிர் சத்துக்களும் இருக்குது. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு நோய் தொற்று மற்றும் அலர்ஜி வராமல் பாதுகாக்க இது உதவுது சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதுக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தருகுது. அது மட்டும் இல்லாமல் உடல் நுண்ணுயிர் கட்டுகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இது முக்கிய பங்களிக்கிறது. தாய்ப்பால் மற்ற உணவுகளை விட இது உன்னதமான சத்துணவு என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்ப்பால் கொடுப்பதுனால் பிள்ளை மற்றும் தாய் இருவருடைய சுகாதார நலன்கள், அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்கள் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா வயிறு போன்ற குடல் நோய்கள் வரும். தாய்ப்பால் கொடுத்தால் இந்த மாதிரி வயிறு போன்ற குடல் நோய்கள் வராமல் தடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மலச்சிக்கல். மலச்சிக்கல் எதனால வருது? நிறைய தண்ணி குடிக்காததுனால வரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நீராகாரமாக குடிக்கலைன்னா அது மாதிரி வரும். அதே மாதிரி தாய்ப்பால் நம்ம கொடுக்கலன்ட்ட கூட மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் வரும். தாய்ப்பால் கொடுத்தால் ஜீரண உறுப்புகளில் நோய் எதிர்ப்பு தன்மை பெருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா உடல் பருமன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் பருமன் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம தாய்ப்பால் கொடுத்தோம்னா உடல் பருமன் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்ப்பால் பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஆஸ்துமா மற்றும் காது சம்மந்தப்பட்ட நோய்கள் உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுப்பதுனால் லுக்கீமியா, அழுத்த நோய்கள் வரதை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் குழந்தைக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தையின் புத்தி கூர்மை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில நல்ல ஒரு பாச பிணைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்பு அமிலங்கள் இதில் இருக்கிறது. தாய்ப்பால் கொடுக்காத தாய்மார்கள் பார்க்கும்போது தாய்ப்பால் கொடுத்த தாய்மார்கள் உடல் எடை சீக்கிரம் குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாயினோட மன அழுத்தமும், அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த இரத்தப்போக்கை குறைக்க இந்த தாய்ப்பால் உதவுது. அந்த தாய்ப்பால் கொடுப்பதுனா புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது சாத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹாட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எப்பயுமே முழு பழங்கள் சாப்பிடும்போது முழு பழங்கள் சாப்பிடணும். ஜூஸ் அந்த மாதிரி குடித்தா முழு பழத்தோட நார்ச்சத்து, அது மட்டும் அதில் எத்தனையோ தாதுக்கள், ஆக்சிஜன், அது மினரல்ஸ், விட்டமின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் ஜூஸ் குடிக்கும்போது சேராது, நம்ம உடலுக்கு சேராது. அது முழு பழமாக சாப்பிடும்போது நார்ச்சத்து மற்றும் வைட்டமின், மினரல்ஸ் போன்ற அந்த சத்துக்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பார்த்தோம்னா தாய்ப்பால் பற்றியும் தாய்ப்பாலுடைய நன்மைகள் பற்றியும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் உணவுகள் பற்றி பார்ப்போம். This video is sponsored by Genreviews. இதோட
லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.